இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறதான ஒரு செய்தியினுடைய தலைப்பு சுவரில் காணப்படும் துவாரம், நம்முடைய எல்லைகளில் காணப்படுகிற ஓட்டை. இதை குறித்து நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கங்க, சேர்ந்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்க போகிறோம். நிறுத்தி நிதானமாக நம்ம வாசிக்க போகிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டிங்களா? ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? என்னை பிராகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரில் துவாரமிடு என்றார். நான் சுவரில் துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடி அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரிலே சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவருடைய நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவனவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்த காலத்தில் அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இதிலும் அருவருப்பை இன்னமும் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்களுடைய முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் ஊட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசியின் நேராக பிடித்திருக்கிறார்கள். ஆகையால் நானும் உகிரத்தோட காரியத்தை நடத்துவேன் என்னும் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவள் மகா சத்தமாக என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவளுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். இந்த காரியம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இந்த சுவரில் ஓட்டை இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில். அந்த துவாரத்தின் வழியாக பார்க்க சொல்கிறாரு. பார்த்துட்டு அது இன்னும் கொஞ்சம் பெருசாக அந்த ஓட்டையை போடு, அதுக்குள்ளே நீ போ, உள்ளே போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பாரு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய வாசல் ஒன்று இருக்கிறது இல்லைங்களா? அவர் என்னை பார்த்து, உள்ளே போய் அவள் இங்கே செய்கிற கொடி அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாக இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 11ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பரில் 70 பேரும் அவளின் நடுவிலே சாப்பானுடைய குமாரனாகிய எசனியாவும் அவன் தன் கையிலே தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவைகளுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. அவங்க தூப கலசம் போட்டு புகை போடுறாங்க. ஜபத்தினுடைய ஆவியை அது குறிக்குது. ஆனால் இவங்க யாரை பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா, உண்மையுள்ள தேவனை ஆராதிக்காமல் அவங்களுக்கு இஷ்டமான தோன்றினதான வரைந்ததான உருவங்களையும் சிலைகளுக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு முன்பாக நேராக நின்று இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு எவ்வளோ அருவருப்பான காரியம் ஒன்று. இன்றைக்கி நாமும் நம்முடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த உடைப்புக்குள்ளே பார்த்தா என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா அங்கே பார்க்கறதான அருவருப்பான காரியங்கள்
கசப்பான காரியங்கள், பகைமைக்குரிய காரியங்கள், பொறாமைக்குரிய காரியங்கள், எரிச்சலுக்குரிய காரியங்கள், மன்னிக்க முடியாத காரியங்கள், இவைகள் எல்லாமே இன்றைக்கு நமக்குள்ள நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள இத்தகையதான காரியங்கள் இருக்கிறது. இதில் ஒன்று இருந்தாலும் கர்த்தர் நம்மை நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போவார். எல்லாமே இல்லை, ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு போவார். ஆனால் இன்றைக்கி மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவன் இதை பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் அதை பார்க்கல. அவர் என்ன பார்க்க போகிறாரு? இத்தனை கோடி ஜனங்களுக்கு மத்தியில் என் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம், சபையில் இத்தனை பேர் இருக்கிறோம், என்னை மாத்திரம்தான் அவர் பார்க்க போகிறாரா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிச்சயமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நம்முடைய பதில் என்ன? நம்முடைய சுவரில் ஏற்பட்டதான துவாரம், ஓட்டை, நம்ம எல்லாருக்குள்ளாரையுமே ஒரு ஓட்டை இருக்குது இருதயத்துக்குள்ள. இது வழியாக கர்த்தர் பார்ப்பார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ அவர் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிறதான அசுத்தமான கிரியைகள் என்ன என்று சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசாதவர் அல்ல, நம்ம எல்லாரோடையும் பேசுகிறாரு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் பொழுதும் கர்த்தர் நம்மளோட பேசுகிறாரு. வேதத்தை வாசிக்கும் பொழுதும் தேவன் நம்மளோட பேசுகிறாரு. இதில் அநேகர் ஜெபம் பண்ணுறதும் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதும் இல்லை. அதனால் கர்த்தர் உணர்த்துகிற காரியங்கள் அவங்க காதுகளில் கேட்கப்படுறதும் இல்லை. காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறத கேட்கலாம், வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உணர்த்துறதை கேட்கலாம். நமக்கு ரெண்டுமே இல்லை. நம்ம எதையோ பேசிக்கிட்டே இருக்கிறோம், வீணான காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறோம். வீட்டில் டிவியில் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அசுத்தங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்த காலத்திலே அவர்கள் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே அப்படின்றார். இப்போ நாம் அதே வார்த்தையை தான் சொல்கிறோம். கர்த்தர் எங்களை பார்க்குறதில்ல. அவர் உயிரோடு இருந்தாருன்னா, கேட்குறதா இருந்தால் நான் பண்ணுற ஜெபத்துக்கு இந்நேரம் பதில் வந்திருக்கணுமே, என் போராட்டம் இன்னும் மாறலையே, இன்னும் தீர்க்கலையே. அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறோம். கர்த்தர் இருக்கிறாரு, அவர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற அந்த துவாரம், அந்த ஓட்டை, அது வழியாக நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதான தீமையான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார். இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவன் நம்ம ஒருவருக்கும் தூரமானவர்கள் அல்ல. அப்போது சுவர் என்பது பாதுகாப்புக்காக கட்டுகிறதாக இருக்கிறது. சுவர் என்பது பாதுகாப்புக்காக கட்டுகிறதாக இருக்கிறது. இது மற்றவருடைய இடத்திலிருந்து நம்மை வேறு பிரிக்கிறதாக இருக்கிறது. சுவருக்குள்ளே வந்துட்டால் மற்றவங்களுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும். மற்றவங்க கண்ணுக்கு பார்வைக்கும் நம்ம தூரம் வந்துடுவோம். யாரும் என்னால் பார்க்க முடியாது. சுவருக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே போய் இருந்துட்டேன்னா யாரும் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இருளுக்குள்ளாகவும் நம்மை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இருளும் அவருக்கு முன்பாக நம்மை மறைத்து கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு நாமளே நம்ம சில காரியங்களை யோசித்து திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதனால் சுவற்றில் காணப்படுகிற துவாரம் என்பது இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏதோ சின்ன துவாரம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், ஆனால் அது ஒரு ஆபத்தான காரியமாக இருக்கிறது. இதுக்குள்ளே மறைந்து இருக்கிறது என்ன என்று நமக்கு தெரியல. நிறைய பேருக்கு தெரியல, உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போ தேவ சமூகத்துக்கு வந்தாலும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம இருக்கிறோமா அப்படின்னா நம்முடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கிறது. அந்த காலத்தினால் இருளடைந்து போயிருக்கிறது. அதனால் உள்ளே இருக்கிற காரியம் நமக்கு தெளிவாக தெரிய மாட்டேனுது. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற தீமையான காரியங்கள் என்ன? என்னை குறித்து நீங்கள் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க? நான் உற்பத்தியான நேரம் முதல்ல அதுக்கு முன்னாடியே என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு.
அவர் அந்த நேரத்தை குறிப்பிட்டு தன்னுடைய புஸ்தகத்திலும் எழுதி வைத்திருந்தார். இந்த நேரத்தில் நான் பிறப்பேன்னு சொல்லி, இந்த நேரத்தில் இவனுக்கு இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு திட்டமணி வைத்திருந்தார். ஒரு புஸ்தகத்தையே உங்களுக்காக எனக்காக தனித்தனியாக போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு உரிய ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் பிறக்கிற நேரம் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நேரங்கள் இருக்கிறது. தீமைகள் அவர் ஒரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கவே கிடையாது. நாம்ளாக வெளியில் போய் சுவத்தில் ஒரு ஓட்டை போட்டு வெளியில் இருக்கிற பிசாசு உள்ளே கூப்பிட்டாதான் அது உள்ளே நமக்கு அழிவையும் அசுத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். மற்றபடி வெளியில் இருக்கிற பிசாசு நமக்குள்ளே வர முடியாது. கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். யோபுவை சுற்றி கர்த்தர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்திருந்தார். அதனால் அந்த யோபுவை கெடுக்கணும்னு சொல்லி பிசாசு ஒரு தந்திரத்தோடு தெரிந்து கொண்டது. ஆனால் இந்த காரியம் மேலே யோபுக்கு தெரியாதபடி நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்த நாட்களில் நமக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. ஏன்னா நமக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக மறைந்திருக்கிற ரகசியமான காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் இப்படி நடக்க போகுது, இதெல்லாம் இப்படி நடக்க போகுது, அதனால் ஜாக்கிரதையாயிரு, நீ உன்னை காத்துக்கொள், அரணை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள தேவன் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அரணுக்குள்ளே இல்லை, வெளியில் வந்துடுறோம். அரண்கள் மூடப்படாது திறக்கப்பட்டிருக்கிறபடியினால், உடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறபடியினால், சுவற்றில் ஒரு துவாரம் இருக்கிறபடியினால் வெளியே இருக்கிற சத்துரு உள்ளே நம்முடைய வாழ்க்கையில் அசுத்தத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த அசுத்தம் நீங்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகள் முன்பாக பூமிக்கு 2000 அந்த வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை கழுவும்படியாக அவர் ஒரு திட்டமணி வைத்திருந்தார். ஏற்ற நேரத்தில் நம்மை தெரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை கொடுத்தார். அந்த ரட்சிக்கப்பட்டதான தேவ ஜனங்கள் அந்த ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறோம். ஏதோ ஆலயத்துக்கு வரோம், ஏதோ ஒரு ஆராதனை பண்ணுறோம், ஏதோ ஒரு பாட்டு பாடுறோம், ஏதோ காணிக்கு போடுறோம், அதுக்கப்புறம் வெளியே போயிடுறோம், அவ்வளோதான் முடிஞ்சது. திருப்பியும் அடுத்த வாரம் வந்தால் தான் வர வரையிலும் நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம், என்ன பண்ணிகிட்ருக்குறோம், யாரோட பழகிறோம், யாரோட பேசுகிறோம், இதெல்லாம் நமக்கு யோசிக்கிறதே இல்லை. சற்று யோசித்து பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நிறைய தீமைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைவதற்கு அனுமதியே இல்லை. நம்ம தான் அனுமதிச்சிட்டோம். நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும்படியாக தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறாரு. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 24வது 23 அதிகாரம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 4:23 சாரி. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போது தேவனுடைய வார்த்தை நம்ம எச்சரிக்குது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதிலிருந்து தான் எல்லா காரியங்களும் புறப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாமே கர்த்தர் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம தான் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிறார். அதனால தான் அந்த கேலி பண்ணுற இடத்துல, கிண்டல் பண்ணுற இடத்துலலாம் போய் நம்ம உட்கார்ந்து கொண்டு
அவங்களோட நம்ம கேலி பரியாசம் பண்ணி சிரித்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன பேசணுன்னே தெரியாமல் நம்ம நிறைய நேரத்தில் வார்த்தைகளை தவற விட்டுடுறோம். அப்படி பேசுகிறதான வார்த்தைகள் அதுக்கப்புறம் கேட்டவர்கள் போய் அதை யோசித்து ஏன் அவங்க இப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கிண்டல் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம அவளை கிண்டல் பண்ணுற நோக்கத்தில் பேசலை, நல்ல நோக்கத்தில் தான் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு அது கேலி கிண்டல் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடும். அப்போது நம்முடைய வாயை ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு வேத வார்த்தைகளை எழுதி கொடுத்துருக்கிறார். நாம் அதை வாசிக்கிறதே இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் அதை நம்மை பரிசுத்த பாதையில் நம்மை நடத்தும். தேவனுக்கு பிரியமான வழிகளிலே தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நடத்தும். ஆவியானவர் இருப்பாரானால் அவரும் நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்டவங்க எத்தனை பேர் என்று எனக்கு தெரியல. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு டீச்சராக, போதகராக இருந்து உங்களை டீச் பண்ணுறார். ஒருத்தர் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அப்போ இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரே ஒரு காரியம் சுவற்றில் காணப்படுகிறதான துவாரமாக இருக்கிறது. அதற்குள்ளாக மறைந்திருந்து கிரியை செய்கிற காரியங்கள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுமே ஆவிக்குரிய சுவர் என்று ஒன்று இருக்கிறது. இது என்ன எதுக்கெடுத்தாலும் ஒரு ஆவிக்குரிய அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறது போலவே வேறு ஒரு உலகமும் இருக்கிறது. அதை நம்முடைய கண்களால் பார்த்தோமானால் நாம் நம்முடைய வழிகளை சரி பண்ணி கொள்ளலாம். ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேனே, இதுக்கு பிள்ளை மேலான காரியத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களிடத்தில் சொல்கிறார். ஜனங்களையும் எச்சரிக்கிறார். ஆவிக்குரிய காரியங்களை அறியாததான ஜனங்கள் நிச்சயமாகவே சீரழிந்து போயிடுவோம், சீர்குலைந்து போயிடுவோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக காணப்படுகிறது. அதனால தான் பவுல் ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் ஜெபம் பண்ணுறாரு. எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம் 19 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் ஜெபித்ததான ஜெபம் நிறைய இருக்குது வேதத்தில். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் நமக்காக ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தேவ சமூகத்தில் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்மால் பார்க்க முடியும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நம்மால் பார்க்க முடியும். நிறைய பேர் தேவ சித்தத்தின்படி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாலும் தேவ சித்தம் அவங்களுடைய வாழ்க்கையில் தெரிய மாட்டேனுது. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணால் போதுமா? தேவனுடைய சித்தத்தை நம்மளால் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்ம எச்சரிக்கிறார். நீ
என்னுடைய சித்தத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணுற, என் சித்தத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன், என் சித்தத்தை நான் உன்னோட பேசுகிறேன், ஆனால் நீ அதை பார்க்குறியா? பார்க்காததுனால தான் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறோம். நல்லா ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, எல்லாம் உங்கள் சித்தத்தின்படி அப்படின்னு. அப்படி சித்தம் எதுவென்று நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ நம்ம இனிமேல் தெளிவாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை நான் பார்க்கும்படியாக என் கண்ணை திறங்க ஆண்டவரே. எனக்காக நீங்கள் என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க, எனக்காக எந்த வழியை நீங்கள் வைத்திருக்கிறீங்க, இது பார்க்க முடியாதபடியினால நிறைய பேர் வழி தவறி நடந்து சிக்கல்களுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் எப்போ சொன்னாலும் எப்போ பேசினாலும் தேவ சித்தத்தின்படி நடக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்றோம். அவர் காண்பிக்கிறார். உங்களுக்கு காண்பிக்கிறாரா? உங்களுக்கு தேவ சித்தம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர்த்துக்கு உங்களை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும்? தெரியுமா? என்ன சித்தம் வச்சிருக்கிறார்? எதற்காக உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுத்தார்? எதற்காக உங்களுடைய புருஷனை உங்களுக்கு கொடுத்தார்? எதற்காக உங்களுடைய மனைவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார்? எதற்காக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார்? இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எப்பயுமே சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். இல்லைன்னா ஒரு கலக்கம்தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, போராட்டம் தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறியாத வரையிலும் நீங்கள் கண் சொருகி போன குருடர்களைப் போல வழி தவறி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? உங்களுடைய புஸ்தக சூழலில் நீங்கள் என்னை குறித்து என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க? அதுதான் நம்ம இந்த 12 நாளும் நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரிடம்ஷனில் நம்ம பார்த்தோம். வேறு பகுதியில் கர்த்தர் கொடுக்கறதான விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த செய்தியை கேட்டவர்கள் எத்தனை பேர் அந்த செய்தியின்படியாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அந்த ஜெபத்தை நீங்கள் கேளுங்க. அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு ஆகும். அந்த ஜெபத்தை நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஜெபத்தை நீங்கள் மனசார நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் காண்பீங்க ஆண்டவரே. இல்லைன்னா எங்கேயோ போய் கட்டப்பட்டுருவோம். முன்னேற முடியாதபடிக்கு அது நமக்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல காரியங்களை பார்க்க முடியாதபடிக்கு நம்மளா வேறு காரியங்களை தேடிக்கொண்டு போய்கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்களுக்கு வைத்ததான அந்த திட்டத்தை, அந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியாமல் வேறு காரியத்தை நீங்கள் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்கிற நிறைய வார்த்தைகள் தீர்க்கதரிசன வார்த்தைகளாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிறதான திட்டத்தை நீங்கள் அறிய முடியாதபடிக்கு உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய யோசனைக்கும் இனிதான காரியங்களை நீங்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழந்து போய் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் காணப்படுகிறது, ஒரு வெளிச்சம் இல்லாதபடி காணப்படுகிறது. அதில் நான் சொல்கிற காரியம் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் நிச்சயமாக இந்த நாளில் நீங்கள் ஜெபித்து வந்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு அதை தெளிவாக வெளிப்படுத்துவார். உங்களை குறித்து அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருக்கிறார். இப்போது கட்டடம் கட்டணுன்னா அந்த முதலாவது இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? ப்ளூ பிரிண்ட் போட்டு உங்கள்கிட்ட கொடுப்பார். இந்த இடத்துல ஜன்னல் வரும், இந்த இடத்துல வாசல் வரும், இந்த இடத்துல பெட்ரூம் வரும், இந்த இடத்துல கிச்சன் வரும், அப்படின்லாம் அது உங்களுக்கு விலைக்கு சொல்லியிருப்பார். நீங்கள் அதை ஓகே சொன்னீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்டில் இருக்கிற மாதிரியே அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? அறியான அந்த கட்டடத்தை கட்டி முடிப்பார். திட்டம் இல்லாமல் திடீர்னு இந்த இடத்துல கிச்சன் வையின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இங்கே வேணாம் இந்த பக்கம் வையின்னு சொல்லி இந்த பக்கம் வச்சு, இந்த பக்கம் பாத்ரூம் வரும்னு சொல்லி இந்த பக்கம் கிச்சனை வச்சு இப்படி மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வீடு ஒரு அலங்கோலமான காரியமாய் மாறிடும். அதில் மனுஷன் யாரும் குடியிருக்கவே முடியாது. இப்போ நம்முடைய வீடு நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறதா? எத்தனை நேரத்தில் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க இந்த வீட்டில் ஏன் நான் பிறந்தேன்?
அப்படி நினச்சிருக்கீங்களா? இந்த மகனை நான் ஏன் கல்யாணம் பண்ணேன், இந்த மகளை நான் ஏன் கல்யாணம் பண்ணேன், எனக்கு ஏன் இந்த பிள்ளைங்களை நான் பெற்ற பிள்ளைங்களா இது ஏன் இப்படி வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் தேவனுக்கு விரோதமான நினைவுகள். கர்த்தர் உங்களை நம்பி தான் உங்களுடைய கணவனையும் உங்களுடைய புருஷனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது வளர்க்க வேண்டிய விதத்தில், நடத்த வேண்டிய வழியில் நீங்கள் சரியாமல் நடத்தாமல் வளர்த்தாமல் அதுக்கு பின்புறமாக நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு இந்த பிள்ளையை நான் ஏன் பெற்றேன், என் பிள்ளை மாதிரியே தெரியலையே அப்படின்னா உங்கள் பிள்ளை தான். ஆனால் உங்களுக்கு தெரியல உங்கள் பிள்ளைன்னு தெரியல. பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஒருவேளை தேவன் அறியாத நாட்களில் பிள்ளைக்கு பிறந்திருக்கலாம். இப்பயும் நம்ம தேவன் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த பிள்ளையை கொடுத்தது நீங்கள், இதை பிறக்கும் பொழுது ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த பிள்ளையை எனக்கு கொடுக்கல, இந்த பிள்ளை இன்றைக்கி இப்படி தாறுமாறாக நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு காரணம் யார்? ஆண்டவர் சொல்வார், முதலாவது நீ தான் அப்படின்வார். சரியான விதத்தில் நீ அதை வளர்க்கலை, சரியான காரியத்தை நீ சொல்லி கொடுக்கல. அப்போ அங்கேயே நமக்கு ஒரு அடி விழுந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு மேற்கொண்டு எதுவுமே கேட்க முடியாது. அப்போது தேவனுடைய சமூகத்தில் கேட்கணும். இன்றைக்கி கூட ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களா, கருவில் இருக்கிறதான குழந்தைகளுக்காக, கருவில் இருக்கிற குழந்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கருப்பையில் அந்த கருவை கர்த்தர் உண்டாக்கலை. அப்போ அதை ஒவ்வொரு நாளும் அறிந்து உணர்ந்து அதை கர்த்தருக்கேற்ற பாதையில் அதை நடத்த, அதை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்யணும். அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அந்த பிள்ளை பிறக்கிற நேரம் முதல் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஜாதகத்தை பார்த்து நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த நேரத்தில் பிறக்கட்டும் இந்த நேரத்தில் பிறக்கணும் இப்படின்னு நிறைய பேர் தடை பண்ணி அதை லேட் பண்ணுறதுக்கும் இல்லைனா ஸ்பீட் பண்ணுறதுக்கும் நிறைய காரியங்களை இந்த நாட்களில் உலகத்தில் செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த மாதிரி தவறுகள் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிள்ளை கொடுத்தது கர்த்தர், அது சரியான நேரத்தில் பெற்றெடுக்க எனக்கு உதவி செய்வார். அது எந்த நேரத்தில் பிறந்தாலும், ஒருவேளை உலக பிரகாரமாக அது யமகண்ட நேரத்தில் பிறந்துச்சு, அது வெள்ளிக்கிழமையில் பிறந்துச்சு, வெள்ளிக்கிழமையில் பையன் பிறந்தா ஆகாது, சனிக்கிழமையில் புள்ள பிறந்தா ஆகாது அப்படின்னு நிறைய பேர் அவங்க திட்டம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடப்பது கிடையாது. ஆனால் தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய திட்டத்தை அறியும்படியாக கண்ணை திறக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கணும். கண்ணை திறக்கும் பொழுது வெளியில் சுற்றிட்டு இருக்கிற பேய் எது, நல்ல மனுஷன் யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்குள்ளாரியே நம்முடைய உறவுகளிலேயே நிறைய பேய் பிசாசுகள் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், நம்ம பெற்ற பிள்ளைகளுக்குள்ளாரியே நிறைய பேய் பிசாசுகள் இருக்குது. ஆனால் அதை விரட்டக்கூடியதான அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்ப்பா எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளையை கொடுத்தீங்கன்னு அவர்கிட்ட போய் சொல்லாதீங்க. அவர் நல்ல பிள்ளையை தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த பிள்ளைய வளர்க்கக்கூடிய காரியத்தில், சொல்லிக் கொடுக்க காரியத்தில் நீங்கள் தவறிட்டீங்க. காரணம் என்னென்னா, அந்த பிள்ளையை குறித்து தேவனுடைய சித்தத்தை சொல்கிறீங்க. தேவ சித்தம் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும்னு சொல்லி அவர் சரியான திட்டத்தில் தான் உங்களை நடத்துகிறாரு. ஆனால் அந்த சித்தத்தை பார்க்க முடியாதது படியினால நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு விருப்பமானதையும் உங்களுடைய சிந்தைக்கு நல்லதையும் தான் நீங்கள் தெரிந்து கொண்டே இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் தேவ சித்தத்தின்படி என் பிள்ளையினுடைய திருமண காரியம் நடக்குது நீங்கள் எப்படி சொல்லி ஜெபம் பண்ணீங்க? நிறைய பேர் யோசிக்கிறாங்க. தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த காரியமும் நடக்காது. சரியான நேரத்தில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி ஒரு வேளை பிள்ளைங்க பெருசாகி அது கீழ்ப்படியாமல் அது ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நீங்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே, அதை நான் பார்க்கணும், என் கண்ணை திறங்க ஆண்டவரே. எனக்கு எந்த நோக்கத்திற்காக இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, எந்த நோக்கத்திற்காக இந்த தொழிலை எனக்கு கொடுத்தீங்க, எந்த நோக்கத்திற்காக இந்த நிலத்தை எனக்கு கொடுத்தீங்க, எந்த நோக்கத்திற்காக இந்த இந்த குடும்பத்தை எனக்கு கொடுத்தீங்க, அது எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது
நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் அது தெரியாதனால தான் குழம்பி போய் கொண்டு இருக்கிறீங்க. இப்பயும் நேரம் ரொம்ப அதிகமாக போகல. தேவனுடைய நேரம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு உதவி செய்கிறவர் உங்களுடைய அருகில் இருக்கிறார். உங்களுக்கு உதவி பண்ணுகிறவர் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நடக்கட்டும்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த சித்தத்தை அவர் காண்பிக்கிறதான சித்தத்தின்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் சரியாக நடக்கும். நிறைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் தாமதித்து கொண்டே இருக்கிறது. அவர் அதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்று சொல்லி நம்முடைய தேவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறோன்னு சொன்னால், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண நாள் கழிஞ்சு இப்போ இன்னும் 32 வயசு ஆகுது, இன்னும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எந்த நாள் எந்த நேரம்னு நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலையே. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் வீணான பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கணும். இந்த நாடில் கேளுங்க, ஆண்டவரே என் பிள்ளை கொடுத்தீங்களே, அந்த பிள்ளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறதான திட்டத்தை எனக்கு நீங்கள் காண்பீங்க ஆண்டவரே. நிச்சயமாக காண்பிப்பார். காண்பிக்காமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்ய போகிறது கிடையாது. தீர்க்கதரிசிகளுக்கு அவர் நடக்க இருக்கிற காரியங்களை முன்கூட்டியே வெளிப்படுத்துவாராம். ஆபிரகாமுக்கு சொன்னார். அந்த ஆபிரகாம் காலத்தை விட்டுருங்க, ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம். நமக்கு அதை விட தெளிவான வார்த்தைகளை தேவன் நமக்கு பேசி எழுதி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உலகம் சீரழிந்து போய் கொண்டு இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு தெரியாது, அதனால் சீரழிவுக்குள்ளே போயிருக்கிறாங்க. என்னுடைய தேவனுடைய வார்த்தையை அறிந்த பிள்ளைகளும் கூட இந்த நாளில் இந்த சீரழிவுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. காரணம், நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லைகளில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்குது. அந்த ஓட்டையை அடைக்கும்படியாக நம்ம இப்போ ஜெபம் பண்ணணும். நான் 5ஆம் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ படிக்கும் பொழுது தமிழ் புஸ்தகத்தில் ஒரு கதை ஒன்று வந்துச்சு. சுவிட்சர்லாந்து தேசத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தானான். அவன் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் வழியில் ஒரு பெரிய டேம் ஒன்று இருந்துச்சான். ஒரு நாள் அவன் போகும்பொழுது அந்த டேம் அடிப்பகுதியில் ஒரு சின்ன ஓட்டை, அதில் வழியாக தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்குது. இவன் சுற்றியுமாக பார்க்குறான், யாரையாவது கூப்பிடலாமா, ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவனுக்கு தெரியுது, இது ராத்திரி முழுசும் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் அது தண்ணி வர வேகத்தில் அந்த ஓட்டை பெருசாகி, தண்ணி பெருசாக வந்துச்சுன்னா என்னுடைய கிராமம், என்னுடைய ஊரே அழிஞ்சு போயிடும். அதனால் யார்கிட்டையாச்சும் சொல்லணுமே நம்ம முயற்சி செய்கிறான். ஒருத்தரும் அந்த நேரத்தில் வரல. ராத்திரி நேரமாக ஆகிடுது. அதை அடைப்பதற்கு அவன் என்னென்னமோ முயற்சி பண்ணுற முடியல. சின்ன ஓட்டையாக தான் இருக்குது. அப்போது அவன் பார்க்குறான், அவனுடைய விரல் அந்த ஓட்டையில் போடுற அளவுக்கு இருக்குது. அதனால் ஒரு யோசனை பண்ணுறான், இந்த ஓட்டையை அடைப்பதற்கு நான் என் விரலை உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டைக்குள்ளே விரலை விட்டுட்டான். தண்ணி நின்றுடுச்சு. ஆனால் யாராவது வருவாங்களான்னு பார்த்தா ஒருத்தர் அந்த பக்கம் வரல. ராத்திரி முழுசும் அந்த பையன் அப்படியே பனியிலே இருக்கிறான். விரலை மாத்திரம் எடுத்தால் தண்ணி பெருசாக வந்துடுமேன்னு சொல்லி அடுத்த நாள் காலை வேளையில் ஆகிடுது. இவன் குளிரில் அப்படி விரைச்சி போயிருக்கிறான். அந்த பகுதியில் வந்ததான 2 மனுஷங்க, இவன் ஏன்டா அப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தூக்கலான்னு பார்த்தா, தூக்குனா அவனுடைய விரல் அந்த அந்த டேமிலுடைய ஓட்டைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் அவனை எடுத்துகிட்டு பார்த்தா அந்த டேமில் ஒரு ஓட்டை இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மற்ற அதிகாரிகளுக்கு சொல்லி ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அது ஏதோ அடைச்சி அதுலேருந்து அந்த ஊரை காப்பாற்றலாம் அந்த பையன்.
இப்போது ஒருவேளை அந்த பையன் அந்த ஓட்டையை பார்த்துட்டு ஏதோ போ அப்படின்ட்டு வம்பாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவனுடைய குடும்பமும் அதில் அழிஞ்சு போயிருக்கும், அவனுடைய உறவுகளும் அதில் அழிஞ்சு போயிருப்பாங்க. அப்போ அந்த சின்ன துவாரம் தான், ஆனால் அந்த துவாரத்தை அடைப்பதற்கு அவன் தன்னையே ஒப்பு கொடுத்தான். அதே போல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற உடைந்து போன பகுதிகள் அது சரி செய்யப்படும்படியாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு காவலாளர்களாய் பாதுகாவலர்களாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மலாம் யார், நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு ஜாமக்காரன், வாட்ச்மேன். இதை உணர முடியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம வேலை தான் முக்கியம்னு இருக்கிறோம். ஆனால் இங்கே டேமில் ஓட்டையில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது, பார்க்குறதே இல்லை. குடும்பத்துக்கு நேரம் அது வந்துக்கிட்டே இருக்குது, பிள்ளைகளுக்கு நேரம் அது வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் விட்டால் குடும்பம் பிள்ளைங்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். கர்த்தர் கண்களை திறக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நம்முடைய குடும்பமும் இந்த உலகத்தின் அழிவுக்குள்ள நம்முடைய குடும்பமும் அழிஞ்சு போயிடும். இது போலவே அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறிய சிறிய துவாரங்கள், அது வழியாக நம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளியேறி கொண்டிருக்கிறது. வெளியே இருக்க வேண்டிய அசுத்த காரியங்கள் நம்முடைய உள்ளே வந்துடுச்சு. நிறைய கிருமிகள் உள்ளே வந்துடுச்சு. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த கொரோனா டைமில் எல்லோரும் மூஞ்சிக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்? அந்த கிருமி நம்முடைய மூக்கு வழியாக உள்ளே போயிடும், வாய் வழியாக உள்ளே போயிடும். உள்ளே போய் நமக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று தானே அதை அறிந்து அரசாங்கமும் பயங்கரமான எத்தனையோ காரியங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வெளியில் போனால் அடிக்கிறேன்னாங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு போலன்னா பிடிச்சிருந்தாங்க நாங்கள். ஆனாலும் அந்த நாட்களில் நிறைய பேர் திறந்த முகத்தோடு திறந்த வாயோடு தான் ஊர் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை உயிரோடு காக்கப்பட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நாட்களில் நமக்கு இருந்ததான அந்த ஒரு பயம், மூச்சு கொஞ்சம் இதாச்சுன்னா ஐயோ கொரோனா வந்துருச்சான்னு போய் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதை வச்சு பெரிய வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இன்றைக்கி சேலத்தில் இருக்குது. சரி, இப்போது இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான இந்த சின்ன மூக்கு, இந்த துவாரத்துக்குள்ளே என்ன அப்படி பெருசாக போயிட போகுது அப்படின்னு தைரியமாக அந்த நாட்களில் நம்ம போகலாமா? ஏன்? நோய் கிருமிகள் இந்த சின்ன ஓட்டை வழியாக உள்ளே பூந்து என் லங்ஸை போய் பாதித்து மூச்சு விட முடியாமல் பண்ணி என்னை சாகடிச்சிடும். இப்போ அதை விட கொடிதான ஒரு பயங்கரமான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. இந்த கிருமிகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே புகுந்தால் நம்முடைய குடும்பத்தையே அழித்து போட்டுரும், குடும்பத்தின் சமாதானத்தையே கெடுத்து போட்டுரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையவே ஒன்றுமில்லாமல் பண்ணிடும். அதற்காக நம்ம ஏதாவது செய்திருக்கிறோமா? சின்ன ஓட்டை தானே, அதனால் என்ன அப்படின்னு நம்ம இருந்திருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கவே முடியாது. வாழ்க்கையில் காணப்படுகிற சிறிய துவாரங்களினால் ஏற்படுகிறதான அபாயங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பெரிய பெரிய ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதில் கொரோனாவை நினச்சிக்கோங்க. அந்த கிருமி உள்ளே போயிருந்தா நிறைய பேருக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுச்சு. ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு சிலருக்கு உள்ளே போய் உள்ளேயே தங்கியிருந்துச்சுன்னு வச்சுங்க, நிச்சயமாக இந்நேரம் நம்ம புதைச்ச இடத்துல புல்லு தான் முளைச்சிருக்கோம். தேவன் உணர்த்ததான காரியங்களை நம்மளால் கேட்க முடியல. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சின்ன துவாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் காண்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய அழிவையே ஏற்படுத்திடும். கண்ணுக்கு தெரியாத அந்த கிருமி நமக்குள்ளே பூந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையவே முடிச்சிடும். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தோம், எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாத்தையும் அது கேட்காது. உள்ளே பூந்துச்சுன்னா அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ அதே போல் தான் ஒரு பெரிய எதிராளி நமக்கு எதிராக நம்மை சுற்றி கொண்டிருக்கிறான். எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான்.
அவன் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவன் குடும்பத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சிடுவான். உள்ளே நுழைஞ்சா நல்லா இருக்கிறவங்களுடைய குடும்பம் அழிஞ்சு போயிடும். சமாதானத்தில் இருக்கிறவங்களுடைய குடும்பம் சமாதான சீர்குலைவு ஏற்பட்டுரும். ஒற்றுமையாக இருக்கிறவங்களுடைய குடும்பம் பிரிந்து போயிடும். இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய பரிசுத்தத்தில் குறைவு ஏற்படும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு விருப்பமே இருக்காது. பரிசுத்தத்தை குறித்து ஒரு கரிசனையே இல்லாமல் இருப்போம். பக்தியில் நமக்கு ஒரு குறைவு ஏற்பட்டுரும். மற்றவங்களோட ஒத்து போவோம், காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஆனால் வசனம் சொல்லுது அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இந்த வார்த்தைகளை கேட்காம அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு போய் இணைக்கப்பட்டு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து போயிருப்பதை நம்முடைய கண்களினாலேயே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் உங்களுடைய பிள்ளைக்கோ உங்களுடைய பையனுக்கோ நீங்கள் மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்கும் பொழுது நீங்கள் முதலாவது வைக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டி எது தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட பையனாக ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அழகு அந்தஸ்து அதெல்லாமே இருந்தும் இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போயிடுச்சுன்னா நம்ம குடும்பமும் சீரழிந்து போயிடும். போகிற குடும்பத்துலேயும் அது என்ன பண்ணிவிடும்? உருப்பிடாமல் பண்ணிடும். அப்போ நம்ம புள்ள போன நேரத்தில் அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படி ஒரு சீரழிவு ஏற்பட்டுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த பாஸ்டர் பொண்ணு பார்த்ததுனால மாப்பிள்ளை பார்த்ததுனால சரியாக பார்க்கல அப்படின்னு முதலாவது யாரை சொல்லுவாங்க? பாஸ்டர் தான் சொல்லுவாங்க. பிள்ளையை வளர்த்தது நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தது சரியில்லைன்னு சொல்லி அந்த காரியத்தை யாருமே சொல்லவே மாட்டாங்க. பிள்ளை போய் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளையினுடைய நேரங்க, அதுக்கு நல்ல நேரம், அதுக்கு நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு கிடச்சிருச்சு. சீரழிந்து போன பின்னாடி நம்ம உட்காந்து கண்ணீர் விட்டு அழுது எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஆனால் எந்த காரியத்தை குறித்தும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. பரிசுத்தத்திலும் பக்தியிலும் நம்ம எதுக்குமே ஒத்து போகவே கூடாது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒத்து போகணுமே ஒழிய உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட்டுரும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு இணைக்கப்படக்கூடாது. வாழ்க்கையை அழித்து போட்டுரும். அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நுழைந்து பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். சின்னது தான் அது, சின்ன சண்டை தான், சின்ன ஒரு காரியம்தான். ஆனால் அதுக்கு ஒத்து போகாமல் பொறுத்து போகாமல் மன்னிக்காமல் மறக்காமல் செயல்படும் பொழுது அந்த சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய காரியத்தை ஏற்படுத்தி விட்டுரும், அழிவை ஏற்படுத்தி விட்டுரும். யோசித்து பாருங்களேன், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே எப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது. சின்ன சின்ன காரியங்கள் சரி செய்யாமல் இன்றைக்கி பெரிய பிரிவுகளினாலே பிளவுகளினாலே சண்டை போட்டு பிரிந்து போய் கோர்ட்டு கேஸில் போய் டைவர்ஸ் ஆகி இப்படிப்பட்ட சீரழிந்த குடும்பங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது. இத்தகைய குடும்பங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்திலும் இருக்கிறது. இத்தகைய தாக்கங்கள் இன்றைக்கி ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலுமே இருக்குது. நிறைய ஊழியக்காரர்களே டைவர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தைரியமாக அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற சின்ன துவாரங்கள் தான், சின்ன பிரச்சனைகள் தான். அதை பார்த்து சரி செய்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே தான் வேதம் நம்மை எச்சரிக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்கள், வேதம் நம்மை எச்சரிக்கிறது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். குடிநரியும் சிறு நரியும் எதுக்கு பிடிக்கணும்? பிடிச்சி வறுவல் போட்டு சாப்பிட்றதுக்கா? அது என்ன பண்ணுது? திராட்சை தோட்டத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது, குடும்பத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது, சபையை கெடுத்துக்கிட்டே இருக்குது. சபை பூவும் பிஞ்சும் இப்போ தான் வளரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் எங்கேயோருந்து வந்ததான குழிநரியும் சிறு நரியும் உள்ளே பூந்து அந்த திராட்சை செடியினுடைய வேர் பகுதியை பறிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் அந்த வேரை போய் அந்த நரி பறிக்குது அப்படின்னா, இந்த திராட்சை செடியை வைக்கும் பொழுது அதோடைய வேறு கடியில்
நிறைய செத்துப்போன மிருகங்களை முதலாவது புதைப்பாங்களாம். நல்லா அப்போ தான் அந்த திராட்சை செடி நல்லா கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த நரிக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தியும் இருக்குது. அது என்ன பண்ணும், திராட்சை செடிக்கு கீழே இருக்கிறதான செத்துப்போன காரியங்களை அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் அது வேரெல்லாம் பறிக்குது. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, அந்த உன்னத பாட்டை எழுதினவர், நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. இப்போ தான் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது, இப்போ தான் கொஞ்சம் செழிப்பு வருது. ஆனால் எங்கேயோந்து வருகிறதான சிறுநரிகளும் குழிநரிகளும், அது பார்த்தா குள்ள நரி சின்னதாக தான் இருக்குது, சின்னதாக இருக்குது. அதை சாதாரணமாக சின்னதுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது வந்து அவங்களுடைய திராட்சை செடியினுடைய வேறு முதலாய் பறித்து உங்களுடைய திராட்சை பழங்களை எல்லாம் கெடுத்து போட்டுரும். அதனால் தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. பெரிய பாவங்கள் நமக்குள்ள உடனே உள்ள வராது. சிறிய சிறிய காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உள்ள நுழைஞ்சிடும். ஒரு கசப்பு ஒன்று வந்துடும். கசப்பு முதலான வேறு முதலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு இருந்தால், நான் இவ்வளோ தூரம் சொன்னாலுமே நிறைய பேர் கசப்போடு தான் அந்த திருவிருந்து ஆராதனையிலே வந்து கலந்துக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவங்க கசப்போடு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் போய் அவங்களை எப்படி சொல்கிறது? எடுக்கிற நேரத்தில் தயவு செஞ்சு எழுந்துருங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அவமானம் இல்லைங்களா? அதனால் ஊழியக்காரர்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு அதிகமாக இருக்குமா, போதகர்களுக்கு தான் அதிகமான நியாய தீர்ப்பு உண்டு. ஏன்னா நாங்கள் அதை பார்த்துட்டும் பார்க்காதவங்களாட்டம் நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா, எங்களுக்கு தான் அதிக நியாய தீர்ப்பு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அதை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அதை தெரிஞ்சும் அதை கண்டிக்காமல், கண்டிச்சுட்டா உடனே என்ன ஆகுது, நான் இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது, இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபை. அப்போ சபைக்கு ஆள் சேர்க்கறதுக்காக நம்ம செய்யலை, அந்த ஆத்துமாக்கள் இடறி போய் விடக்கூடாதே அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட நம்ம எச்சரித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்கறதே இல்லை. ஏதோ பொழப்பு இல்லாமல் இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு எடுப்போம், யாருக்கு தெரிய போகுது. இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளே என்னெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனாகிய நான் முகத்தை தான் பார்ப்பேன். தேவன் உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன விதமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். இந்த சின்ன துவாரங்கள் வழியாக உள்ள நோய் கிருமிகள் பிரச்சனைகள் உள்ளே வந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஜபத்தின் காரியங்கள் குறைஞ்சி போயிடும். உங்களுடைய ஜப நேரம் குறைஞ்சி போயிடும், வேதம் வாசிக்கிறது குறைஞ்சி போயிடும். இல்லை இதெல்லாம் பாவம் இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் இல்லைங்க, இதெல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நினைக்கிற மனம் நமக்குள்ளே வந்துடும். உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பிசாசு கொண்டு வர ஆரம்பிச்சிடுவான். கசப்பு உங்களுடைய உள்ளத்தில் வைக்கிறதான மறக்க முடியாத மன்னிக்க முடியாத சுபாவங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். சாத்தான் பெரிய கதவை அவங்களுடைய வாழ்க்கையில் திறக்க மாட்டான், சின்ன காரியங்களை தான் முதலாவது செய்ய ஆரம்பிப்பான். அப்போ அந்த சின்ன காரியங்கள் நுழைவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற அந்த அந்த உடைப்பு, அந்த துவாரம் எது என்று சொல்லி நீங்கள் இப்போ இந்த நாளில் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. என் வாழ்க்கைக்குள்ளே என் குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இது உள்ள நுழையும்படியாக நான் அனுமதித்ததான காரியங்கள் என்ன, என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற உடைந்து போன பகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு பேசுவார். தீர்க்கதரிசியின் மூலமாக பேசணும்னு அவசியம் இல்லை, கை புண்ணுக்கு கண்ணாடி அவசியம் இல்லை இல்லைங்களா? கையில் புண்ணு வந்துருச்சுன்னா அதை கண்ணாடியில் பார்த்து அதை சரி செய்யலாம், நம்ம கண்ணாடி போய் பார்க்க தேவையில்லை. உங்கள் கையில் தான் புண்ணு இருக்குது, உங்கள் கையில் தான் பின்னு இருக்குது, நீங்கள் இந்த கையில் குத்தி அந்த முள்ளை என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இதை போய் டாக்டர்கிட்ட பெரிய எம்எஸ் சர்ஜன்கிட்ட போய் என் கையில் ஒரு முள் குத்திச்சு இதை எடுத்துடுங்கன்னா அவர் நீயே எடுக்கலாமே அப்படின்னு தான் கேட்பார். இப்போது கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையே இல்லை. அப்போ இந்த சின்ன துவாரம் இருந்துச்சுன்னா இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார்.
உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். சரி, இப்போ ஆண்டவர் ஏன் இந்த துவாரத்தை பார்த்துட்டு பெருசாக பேசிகிட்டே இருக்கிறாரு? அதை கொஞ்சம் கண்டுக்காமல் போயிடலாமில்ல? ஊழியக்காரங்களை அதுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஊழியக்காரங்க தான் கேட்குறதே இல்லை, ஊழியக்காரங்களும் கேட்க தேவையில்லை, ஆண்டவரும் கேட்க தேவையில்லை. அப்படின்னா அப்போ நம்ம எதுக்காக நம்ம சபைக்கு வரணும்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலைன்னா நம்ம ஏன் சபைக்கு வரணும்? எதுக்கு வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கணும்? எதுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும்? அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கட்டுங்க, அவர் பாட்டுக்கு சொல்கிறத சொல்லிகிட்டே இருக்கட்டும், நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் நடந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கடைசியாக துன்பப்படுகிறது நாம் தான். இப்போ கஸ்பராஜ் அவருக்கு அவ்வளோ தூரம் நாங்கள் எவ்வளோ காரியங்களை எச்சரித்து சொன்னோம். நல்ல தருணங்கள் எல்லாம் தேவன் அவருக்கு கொடுத்தார். ஆனால் மறிக்கிற நேரத்தில் அவருடைய மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற வழியில் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு மனம் திரும்புவது, ஒரு ரட்சிப்பு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க அப்படி போய் அவர்கிட்ட கேட்க முடியுமா? உயிர் இழுக்கிற அந்த இதுலேயே நமக்கு பயத்திலேயே நமக்கு பாதி போயிடும். இதில் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு எங்கே என்ன வரும்? தேவனாவது ஒன்றாவது எனக்கு இந்த நேரத்தில் இருந்து விடுதலை தரணும் அப்படின்னு டாக்டர் தான் நம்ம நம்பி போயிட்டே இருக்கிறோம். டாக்டர் ஏதோ ஒரு சிகிச்சை செஞ்சு நீங்கள் இனிமேல் உங்களுடைய ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். உயிர் போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த போன உயிர் மறுபடியும் நமக்கு திருப்பி வரவே வராது. என்ன தான் பல்ட்டி அடித்தாலும், என்ன தான் காரணம் செஞ்சாலும் போன உயிர் மறுபடியும் நமக்குள்ளே வரவே வராது. ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குதுங்களா, மூச்சு இருக்குதா? சரி, இப்போது ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. சரியான நேரம், நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த சின்ன காரியங்களை, சின்ன துவாரத்தை என் வாழ்க்கையில் அதை அடைச்சிடுங்க ஆண்டவரே. நீங்கள் கைவிட்டுட்டீங்க, நீங்கள் பார்க்கலன்னுலாம் சொன்னேன், ஆனால் என்ற நன்றாக ஆராய்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி பார்க்கல, நான் எங்கள் அம்மா வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க. உங்களுடைய கண் என்னை அப்பயே பார்த்துடுச்சு. அப்போ இருந்து என்னை இடைவிடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, எல்லா சூழ்நிலையும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார். அவருடைய கண்ணு மாத்திரம் நம்மளை பார்க்காம இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்திலே நான் சிக்கி அழிந்து போயிருப்பேன். 5 ரோட்டில் நடந்த ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய உயிர் போயிருக்கணும். அந்த ஆக்சிடெண்ட் நேரத்தில் கஸ்பராஜ் தாங்க வந்தார். எதிரில் வர வண்டி வருது, எனக்கும் நல்லா தெரியுது. அவன் அப்படி திருப்புறான், அவன் நேராக என் பக்கமே திருப்பி கொண்டாந்து அடிச்சிட்டான். அந்த ஸ்டேரிங்லாம் பிச்சுக்கிட்டு அப்படியே வருது, என் கண்ணால் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் விட்டால் ஸ்டேரிங் என் நெஞ்சில் அடிச்சிடும். ஆனால் அவ்வளோ தூரம் வந்தது கொஞ்சம் இமி அளவில் அப்படியே தப்பிச்சிடுச்சு. அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா என் நெஞ்சை நசுக்கி போயிருக்கோம். நான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே இருந்திருக்க முடியாது. அப்போ கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுங்க. அதை தான் உங்களுடைய தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தை உங்களுடைய ஜீவனை பாதுகாத்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த காரியம் எனக்கு தெரியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லவங்களையும் பார்க்கிறாராம், தீமை செய்கிறவங்களையும் பார்க்கிறாராம். நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரி, தீமை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி, உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி, தடைப்பட்டிருக்கிற காரியங்களை நடத்தும்படி உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது.
அதே நேரத்தில் பிசாசும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் இப்போ யார் கண்ணுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியும், சொல்ல போகிறீங்க? தேவனுடைய கண்கள் என்னை பார்ப்பதுனால அவருக்கு நன்றி சொல்லணும். தீமையான காரியங்கள் என்னை பார்க்குது, அந்த தீமை என்னை வந்து சேராதுன்னு என் தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறாரு, உங்களுக்கு நன்றி என்று நம்ம சொல்லலாம். சங்கீதம் 139 சங்கீதம் 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தாவே இருளும் கூட உமக்கு இருளாக இருப்பதில்லை, இரவும் பகலை போல உமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அதில் நம்ம எந்த இருளுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் இருள் அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்ம எங்கேயும் போய் மறைய முடியாது. வானத்தில் ஏறி நட்சத்திரங்களுக்குள்ளே நம்முடைய கூட்டை கட்டினாலும், பாதாளத்தில் இறங்கி படுக்கை போட்டாலும் அவருடைய கரமானது நம்மை தேடி வருகிறதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? வானத்தின் நட்சத்திரங்களை போல் ஒருவேளை ஒரு பெருமையில் நீங்கள் அகந்தையில் இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன், என்னை மீண்டும் யார் தூக்குவான்னு சொல்லி கீழான நிலையில் இருக்கலாம். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவருங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். இப்போது இந்த சுவரில் துவாரம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு சில சிம்டம்ஸை நான் சொல்கிறேன் பாருங்க. ஆத்தும பாரம் நமக்கு இருக்காது. அழிந்து போகிறதான ஆத்துமாக்களை குறித்து நமக்கு கவலை இருக்காது. நம்முடைய சொந்த குடும்பத்திலே ஒரு அழிந்து போயிட்டு இருப்பாங்க, அதை குறித்து நமக்கு கவலை இருக்காது. நம்முடைய ஆத்துமா உலர்ந்து போன எலும்புகளைப் போல் இருக்கும். உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்யக்கூடிய தேவ வல்லமை நம்முடைய மத்தியில் இருந்தாலும், நம்முடைய உலர்ந்து போன நிலையில் இருக்கிற நம்முடைய எலும்பு அது உலர்ந்து போன நிலைமையிலேயே இருக்கும். ஒருவேளை வெளியில் பரிசுத்தமாக இருப்பது போல் நடிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளற தீமை செய்கிறவர்களாய், பாவம் நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இந்த சுவரில் துவாரம் இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற சத்துருக்கள் நிச்சயமாகவே நம்மளுக்குள்ளாக வருவாங்க. 1 பேதுரு 5:8 வாசிக்கலாம். உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு கவனமாக வாழுங்கள். நான் வச்சிருக்கிற டிரான்ஸ்லேஷனில், பிசாசு உங்கள் பகைவன் உண்ணும் பொருட்டு எந்த மனிதனாவது அகப்படுவானா என்று தேடிக்கொண்டே கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் அலைகிறான். பிசாசை பின்பற்ற மறுத்து விடுங்கள். எதிரி நம்மளை விழுங்கினாலும் வகை தேடி சுற்றி வரான். நம்ம பிசாசுக்கு கீழ்ப்படியவே கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஆனால் நம்ம உல்டாவாக பண்ணிடுறோம். பிசாசுக்கு பயப்படுறோம், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஏசாயா 30 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 14 வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. நான் வைத்திருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன். உண்மையில் போவதை காணுவதை நிறுத்துங்கள், எங்கள் வழியிலிருந்து வெளியேறுங்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தரை பற்றி எங்களுக்கு கூறுவதை நிறுத்துங்கள் என்று அவர் தீர்க்கதரிசிகளிடத்தில் கூறுகிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? தீர்க்கதரிசிங்க சொல்லும் பொழுது, எங்கள் வழியில் நீங்கள் நிற்காதீங்க, எங்களுக்கு ஆண்டவர் நல்லவர்களெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், எங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகிட்ட கூறுறாங்க. இஸ்ரவேல் பரிசுத்தர் என்ன சொல்கிறாராம்? கர்த்தரிடத்திலிருந்து வந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீர்கள். தேவனுடைய செய்தியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மறுக்கிறீங்க. சண்டையும் பொய்யும் உங்களுக்கு உதவும் என்று அதனை சார்ந்து இருக்க நீங்கள் விரும்புகிறீர்கள். அது தெளிவாக இருக்குது இந்த டிரான்ஸ்லேஷனில். கர்த்தரிடத்திலிருந்து வந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள நீங்கள் மறுக்கிறீங்க. இதை வேறு யாருக்கோன்னு சொல்லி நீங்கள் கேட்காம போகிறீங்க. சண்டையும் பொய்யும் உங்களுக்கு உதவும் என்று அதை சார்ந்து இருக்க நீங்கள் விரும்புகிறீர்கள். உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நீங்கள் அவங்கள சார்ந்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் இவற்றை பற்றி குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு மேலே ஒரு குற்றம் இருக்கிறது. எனவே நீங்கள் விரிசல்களை உடைய உயரமான சுவர்களைப் போல இருக்கிறீர்கள். அந்த சுவர் விழுந்து சிறு துண்டுகளாக உடையும். நீங்கள் பெரிய களிமண் ஜாடி உடைந்து பற்பல சிறு துண்டுகளாக உடைந்தது போல இருக்கிறீர்கள்.
அந்த தூண்டுகள் பயனற்றவைகள். நீங்கள் அதை கொண்டு நெருப்பிலிருந்து எரியும் ஒரு கரித்துண்டை வெளியெடுக்கவோ குளத்திலிருந்து தண்ணீர் எடுக்கவோ முடியாது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த உடைந்து போன காரியங்கள். அந்த உடைந்து போன அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுப்பில் இருக்கிற நெருப்பை எடுக்க முடியாது, குளத்திலிருந்து தண்ணீரை உங்களால் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா எல்லாம் உடைஞ்சி போயிருக்குது. உங்களுடைய வாழ்க்கையே சுக்குநூறாக போயிருக்கிறது. அதை சரி செய்வதற்கு சரி செய்கிற ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் சிறிய உடைப்புகள் இருந்தால் போதும், அதுவே சத்துருக்களுக்கு வழியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இவ்விதமாக நம்முடைய சத்துருக்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஜெபத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு ஆர்வம் குறைஞ்சி போயிடுது, விசுவாசம் குறைஞ்சி போயிடுது, குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் உடைந்து போனதான வாழ்க்கையில் சின்ன துவாரங்கள் காணப்படுகிற குடும்பத்தில் ஏற்படக்கூடிய காரியங்கள் இதுவாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? கூடி ஜெபம் பண்ணுறீங்களா? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறீங்களா? தனிப்பட்ட ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? இதெல்லாம் குறைஞ்சி போயிருக்குதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன துவாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. அந்த சிறிய துவாரத்தை அடைப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறிய துவாரங்களை காட்டுவதனால, இந்த நேரத்தில் பேசுவதனால நம்மை குற்றப்படுத்துவதற்காக, குறை சொல்வதற்காக அல்ல, நம்மை திருத்த வேண்டி இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சின்ன ஓட்டைகளை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். தேவன் இடத்துல வந்தால் எப்பயுமே குறையும் குற்றையும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் நன்மையவே செய்ய சொல்கிறதே இல்லை நம்ம நினைக்கிறோம். நம்மளை திருத்துறதுக்காக தான், வழி திருத்துறதுக்காக தான் கர்த்தர் இந்த நாளில் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் எசேக்கியாவை சுவரை தோண்ட சொன்னார்ல, ஏன்? அழிப்பதற்காக அல்ல, நம்மை சீர் செய்வதற்காகவே. அந்த உடைந்த பகுதியை பாரு, உள்ள பாரு, என் ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. அக்கிரம காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சிலை வணக்கத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கையில் தூப கலசம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட ஜாம் பண்ணுறதில்ல, பிசாசுக்கு நேராக ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இடம் முழுசும் புகையால் நிரம்புதான். அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். கத்தடத்தில் கூட அப்படி ஜெபம் பண்ணுறதில்ல. பிசாசுக்கிட்ட போய் அவங்க அப்படி உட்காந்து பேசி அவனை மகிழ்மைப்படுத்தி அவனை மகிழ்ச்சி அடைய செய்து அந்த இடம் முழுவதுமாக புகையால் நிரம்புது. இந்த பக்கம் தேவ பிரசனம் இல்லாமல், தேவனுடைய ஆளுகை இல்லாமல் நம்முடைய குடும்பங்கள் காய்ந்து போய் காணப்படுகிறது. அதனால் நெகேமியா 2:17 அவர் சொல்கிறாரு. நெகேமியா 2:17 பின்பும் நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமியும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியா கூப்பிட்றாரு. இப்போ நம்மளை பார்த்து சொல்கிறார், உங்கள் எல்லைகளில் ஓடைச்சல் இருக்குதுப்பா, சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குது, அதெல்லாம் அடைப்பதற்கு நீங்கள் இந்த நாட்களில் உங்களை ஒப்பு கொடுங்க. இனி நேரம் இல்லை, காலம் இல்லை. கர்த்தர் நம்மளை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இனி இதுக்கு இது போல் ஒரு நேரம் நமக்கு கிடைக்காது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேரம் எங்களுக்கு நிறையா இருக்குதுன்றீங்களா? நம்முடைய நேரம் எப்போன்னு தெரியல. நம்ம மறிக்கிற நேரம் எப்போன்னு தெரியாது. ஆண்டவர் வர நேரம் எதுவும் நமக்கு தெரியல. நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? மறிச்சா நீங்கள் தேவனுக்குள்ளே போயிடுவீங்களா? போயிடுவேன்னு சொல்லுவேன், ஆனால் அங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நான் எங்கே நிற்கிறேன். வருகையில் தான் தெரியும், நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதான நான் எந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லி. எனக்கே தெரியல. நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் மரித்து போன நேரத்தில் நான் தேவ சமூகத்தில் இருப்பேனா, குற்றம் சாட்டுகிற இடத்துல இருப்பேனா? நல்லா தெரியும் எனக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மறிச்சிங்கன்னா தேவனிடத்தில் போவீங்களா அல்லது நரகத்துக்கு போவீங்களான்னு இப்போ உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். இப்போ உங்களுடைய இருதயத்தை, நான் இப்போ செத்து போனேன்னா எங்கே போவேன்னு சொல்லி ஆண்டவர் பேசுவார். ஆனால் உங்களோட சொல்லுவார், உங்கள் இருதயத்துக்குள்ளே இவ்வளோ கசப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறிய, மன்னிக்க முடியாத சுபாவத்தோடு இருக்கிறிய, என்னை உண்மையாக தேடலையே, என் சமூகத்தில் நீ ஜெபிக்கலையே, வேதத்தை வாசிக்கலையே, நீ எப்படி என்னுடைய இடத்துக்கு வருவேன்னு சொல்லி உனக்கு என்ன தைரியம் இருக்குது, என்ன நியாயம் இருக்குதுன்னு நிறைய பேர் உடையத்தில் சத்தம் கேட்குது. அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆண்டவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. நீங்கள் செத்து போனீங்கன்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் செத்து போகிறதுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்களே நீங்கள் நினைக்காதீங்க. மனுஷன் பிறந்தானா என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு அவனுக்கு மரண நேரம் உண்டு. அது எப்போன்னு தான் தெரியல. மீதிய நல்ல நேரத்தெல்லாம் கணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தை கணிக்கிறாங்க. ஆனால் சாகிற நேரத்தை யாரையாலையும் கணிக்க முடியறது இல்லை. அது கணிச்சா நிறைய பேர் செத்தே போயிடுவாங்க. ஐயோ இவ்வளோ நாள் தானா, இன்னும் இத்தனை நாள் தானா, இத்தனை மணி நேரம் தானா. இந்த எக்ஸாமில் ரிசல்ட் வரும்பொழுது காலையில் 10 மணிக்கு ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்க, கம்ப்யூட்டர் அப்போ தான் நெட்வொர்க்கு காணாமல் போயிடும், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது. என்ன டென்ஷனாக இருக்கணும் நீங்கள், எங்கடா ஓடி போய் பார்க்கலாம், எதெல்லாம் பண்ணலான்னு சொல்லி. அப்படி சாகிற நேரம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கடைசி நேரத்தில் அப்படி தான் நாமளும் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையான நேரத்தை இப்போ கொடுத்துருக்கிறாரு, நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறாரு. ஜீவனுள்ள தேவன் உங்களை இந்த ஜீவனுள்ள தேசத்தில் உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு காரணம், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை எச்சரித்து கொண்டிருக்கிறார், உங்களை சரிப்படுத்தும்படியாக விரும்புகிறார். ஆகவே நெகேமியா சொன்னது போல இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் உடைந்து போன பகுதிகளை அடைக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உடைந்து போன காரியங்களை நீங்கள் சரி செஞ்சிடுங்க. என் ஜெப வாழ்க்கையில் ஒரு அனல் மூட்டி எருப்புங்க ஆண்டவரே. என் குறைந்து போயிருக்கிற விசுவாசத்தை மீண்டுமா பெருக செய்யுங்க ஆண்டவரே. இதுவரையும் என் வாழ்க்கையில் நான் கவனக்குறைவாக நடந்ததான காரியங்கள் எல்லாத்தையும் என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. இதுவரையும் எல்லையில் காணப்பட்ட உடைப்புகள் எல்லாம் அடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். நம்ம யாவரும் எழுந்து நிற்போமா? இப்போ ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய மரண நேரம் எதுன்னு தெரியாது, இல்லைன்னா என்னுடைய வருகையினால் எப்போன்னு தெரியாது. எதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் இப்பொழுது ஜெபிக்கலாமா? தயவு செஞ்சு வாயை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தாவே, எங்களுடைய மரண நேரம் எதுவோ, எங்களுடைய வருகை நாள் எதுவோ, அந்த நாளுக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த பூமியில் இல்லாமல் மரிச்சு போயிட்டாங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்திருப்பதற்கு இந்த நாள் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த செய்தியை கேட்க வைத்து கொண்டிருக்கிறீர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாங்கள் ஆண்டவர் உங்களுடைய வருகைக்காக, எங்களுடைய மரண நேரத்துக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்மால் கட்ட முடியாது, ஆனால் இயேசுவால் அது கட்ட முடியும். உடைந்து போன காரியங்களை தேவன் கட்டுவார். ஆமோஸ் 9:11 தாவீதின் கூடாரம் விழுந்திருக்கிறது, ஆனாலும் அந்நேரத்தில் நான் மீண்டும் அவன் கூடாரத்தை அமைப்பேன், நான் சுவர்களில் உள்ள துவாரங்களை சரி செய்வேன், நான் அழிந்து போன கட்டிடங்களை மீண்டுமாய் கட்டுவேன், நான் அவற்றை முன்பு இருந்தது போல கட்டுவேன் என்று சொல்லி ஆமோஸ் 9:11 தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார். இன்னொரு விஷயம் கூட நான் வாசிக்கிற பாருங்க. தாவீதின் கூடாரம் விழுந்திருக்கிறது, நம்முடைய கூடாரம் விழுந்து போயிடுச்சு, ஆனாலும் அந்த நேரத்தில் அவர் மீண்டுமாய் அந்த கூடாரத்தை கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். உடைந்து போன பகுதிகளை அடைப்பேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் சுவர்களில் உள்ள துவாரங்களை சரி செய்வேன், உன்னுடைய சுவற்றில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஓட்டையை நான் சரி செய்ய போகிறேன். அது பிளந்து போயிருந்தாலும் சரி, உடைந்து போயிருந்தாலும் சரி, சுவற்றை நான் சரி செய்வேன். அழிந்து போனதான உன்னுடைய கட்டடங்கள், ஒருவேளை சுவரில் ஏற்பட்ட விரிசலினாலே உன்னுடைய கட்டடமே கீழே விழுந்து அழிஞ்சு போயிருந்தாலும் அதை நான் சரி செய்வேன், அவற்றை முன்பு இருந்தது போல மறுபடியும் நான் கட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமோஸ் 9:11 நீங்கள் தயவு செஞ்சு போய் வீட்டில் போய் வாசிங்க. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் மறுபடியும் எடுத்து நிறுத்த போகிறார். Glory to God, glory to God. தேவனே, எங்களுடைய உடைந்த இருதயங்களை குணமாக்கி
எங்களுடைய காயங்களை கட்டும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கி நமக்கு நம்மளே கேட்கலாமா, என்னுடைய வாழ்க்கையில் எந்த துவாரம் இருக்குது, எந்த இடத்துல இருக்குது ஆண்டவரே, அதை எனக்கு காண்பீங்க, அதை சரி செய்யும்படியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிற உடைந்து போன பகுதிகள் எந்த இடத்துல உடைந்து இருந்தாலும், யாரால் உடைஞ்சு போயிருந்தாலும் அதை சரி செய்ய உங்களால் முடியும் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை மறுபடியுமாக கட்டும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தை அலட்சியம் செய்யாதபடிக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் முழுவதுமாக கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களையும் தேவனையும் பிரித்து வைத்தது எது ஆண்டவரே? எங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களையும் என்னையும் பிரிச்சிருக்குதோ அந்த தீமையான காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போட்டுருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 127 அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவரின் காலத்தை வீணாக்குகிறான். கர்த்தர் ஒரு நகரத்தை கண்காணிக்காவிட்டால் அதை காப்பவர் காலத்தை வீணாக்குகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மன்னித்து நம்முடைய உடைப்புகளை சரி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அதை கட்ட போதுமானவராக இருக்கிறார். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த சின்ன துவாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்படுவதாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக கிரிய செய்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நாங்கள் பிடிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீர் இந்த நாளிலே எங்களுடைய வாழ்க்கையில் எழுந்தருளி எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற தீமையான காரியங்களை எங்களை விட்டு வெளியேற்றும்படியாய் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நடக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். மரண நேரத்திற்காகவோ வருகை நாளுக்காகவோ நாங்கள் எப்போதும் ஆயத்தத்தோடு காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகர் பொருளாதார தேவைகளுக்காக அதுக்காக தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் ஒழிய நம்முடைய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிப்பதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாக நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. உடைந்து போயிருக்கிறதான பகுதிகளை வைத்து கொண்டு அதில் என்னுடைய கடனை அடைங்க, என் குடும்பத்தில் நன்மை வரட்டும்லாம் நம்ம செய்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தேவன் நன்மை அனுப்புகிறாரு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த உடைந்து போன பகுதிகளில் அந்த நன்மையெல்லாம் வெளியே போயிடுது. வெளியே இருக்க வேண்டிய தீமைகளெல்லாம் உங்களுக்குள்ளே வந்துடுது. ஆனால் இப்போ முதலாவது நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளை நீங்கள் கட்டும்படியாக அதை பாதுகாக்கிறதால ஒரு காவலாளிகளாய் அந்த வாட்ச்மேன்களாக நீங்கள் உங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் குடும்பத்தை கண்காணிக்கின்றவர்களாய், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரி செய்யும்படியாய், என்னுடைய தொழிலை கண்காணிக்கிறவர்களாய், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய விருப்பமோ எங்களுடைய திட்டமோ எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த சின்ன ஓட்டை, அதன் வழியாக உள்ளே நுழைந்திருக்கிற தீமையான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அனுப்பாத, நீர் அனுமதிக்காத, உமக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் வேண்டாண்டவரே. எங்களை தயவு கூர்ந்து ஒரு விஷயம் கூட மன்னிப்பீராக, எங்கள் மீது இறங்குவீராக. எங்களுடைய எல்லைகளை ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எங்களை சூழ்ந்து பாதுகாப்பை கொடுப்பதாக ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.